அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஃபைனான்ஷியல் அக்கவுண்டிங் அப்படின்ற சப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் நமக்கான ஆன்சரை வந்து பார்க்கலாம். சாப்டர் 3 ட்ரையல் பேலன்ஸ், அதாவது சாப்டர் 3 ட்ரையல் பேலன்ஸ் கீழே கேட்டிருக்கக்கூடிய ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சரை வந்து பார்ப்போம். பப்ளிகேஷன் இஸ் மார்க்கம் பப்ளிகேஷன், அதாவது மார்க்கம் பப்ளிகேஷன் புக்ல கேட்டிருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின். பேஜ் நம்பர் 3.16, எக்ஸசைஸ் நம்பர் 2. From the following ledger balances, you are required to state which account has debit balance or credit balance. ஸோ கீழே இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி நம்ம ட்ரையல் பேலன்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். அந்த ட்ரையல் பேலன்ஸில் எந்தெந்த ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து டெபிட் சைடில் வரும், எந்தெந்த ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து கிரெடிட் சைடில் வரும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து சேல்ஸ், பர்ச்சேசஸ், டிஸ்கவுண்ட் அலவுட், பில்ஸ் ரிசீவபிள், பில்ஸ் பேயபிள், கேஷ் அட் பேங்க். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்குது. இதில் எதெல்லாம் டெபிட் நேச்சர், எதெல்லாம் கிரெடிட் நேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸு. சேல்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குட்ஸ் வந்து கோஸ் அவுட் சைடு, ஆர்கனைசேஷன்லேருந்து குட்ஸ் வந்து வெளியில் போகுது. நெக்ஸ்ட் வந்து இட் ஜெனரேட்ஸ் இன்கம், நமக்கு வந்து அது மூலயமா இன்கம் வந்து வருது. அப்போ இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா கிரெடிட் நேச்சரில் வரும். ஏன்னா டெபிட் அப்படின்றது வந்து என்னன்னா, நம்மக்கிட்ட வரக்கூடிய எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் அண்ட் லாஸஸ் இதெல்லாமே டெபிட் நேச்சருக்கு வரும். எதெல்லாம் இன்கம் வருதோ அது எல்லாமே கிரெடிட் நேச்சருக்கு போயிடும். அப்போது சேல்ஸ்ன்றது வந்து எதை அப்படி ரெஃபர் பண்ணுது அப்படின்னா இன்கம்மை ரெஃபர் பண்ணுது. அதனால இது வந்து சேல்ஸ் வந்து கிரெடிட் சைடில் வரும். பர்ச்சேசஸ், பர்ச்சேசஸ் வந்து ரெஃபர்ஸ் டு லாஸஸ் ஆர் எக்ஸ்பென்சஸ், இந்த கேட்டகரிஸ்க்கு வரும். ஏன் அப்படின்னா the goods comes into our organization, நமக்கு வந்து உள்ளே வருது. அப்போ we spend some money for getting the goods. குட்ஸை நம்ம வாங்குறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அமௌண்ட்டு ஸ்பெண்ட் பண்ணுறோம். அப்போ எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் அந்த நேச்சர் வரதுனால இது வந்து டெபிட் நேச்சர். அப்போ சேல்ஸ் வந்து கிரெடிட் நேச்சர், பர்ச்சேசஸ் வந்து டெபிட் நேச்சர். அதுக்கு அடுத்தது டிஸ்கவுண்ட் அலவுடு. டிஸ்கவுண்ட் அலவுட் அப்படின்னா டிஸ்கவுண்ட் இஸ் கிவன் பை அஸ் டு சம் ஒன். நம்ம யாருக்காச்சும் ஒருத்தவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். யூஸ்வலாக வி கிவ் த டிஸ்கவுண்ட் டு அவர் கஸ்டமர்ஸு. எய்தர் ட்ரேட் டிஸ்கவுண்ட் இல்லை கேஷ் டிஸ்கவுண்ட் ஏதோ ஒன்று கொடுப்போம். இட் இஸ் கன்சிடர்ட் அஸ் லாஸ். இதை வந்து நம்ம லாஸாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்போது இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா டெபிட் நேச்சர், டெபிட் சைடில் வரும். அதாவது நாமினல் அக்கௌண்டிங் ரூல் வந்து அப்ளை ஆகும். டெபிட் ஆல் த எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ். அடுத்தது பில்ஸ் ரிசீவபிள். பில்ஸ் ரிசீவபிள் எதுக்காக அப்படின்னா இட் இஸ் த டாக்குமெண்ட் விச் இஸ் ப்ரிப்பேர்ட் அகைன்ஸ்ட் த கஸ்டமர்ஸ் தோஸ் ஆர் கெட்டிங் த குட்ஸ் ஃப்ரம் அஸ் இன் கிரெடிட் பேசிஸ். ஸோ நம்மக்கிட்ட கடனுக்கு பொருளை வாங்கியிருக்கக்கூடிய கிட்ட நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த பில்ஸ் ரிசீவபிள் டாக்குமெண்ட்டை நம்ம ரெடி பண்ணுவோம். ஸோ அதில் டியூ டேட் மென்ஷன் ஆகிருக்கும். அந்த டியூ டேட் முடிஞ்ச உடனே அவங்க வந்து தே ஹவ் டு பே த அமௌண்ட் டு அஸ், நமக்கு வந்து அமௌண்ட்டு கொடுக்கணும். நம்ம எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்கிறோமோ அந்த ப்ராடக்ட்டுக்கான அமௌண்ட்டு. அதுக்கு அடுத்தது இது வந்து என்ன அப்படின்னா இட் இஸ் த ஒன் ஆஃப் த கரண்ட் அசெட்ஸ் கேட்டகரி. ஸோ யூஸ்வலாக வந்து பார்த்தோம்னா ட்ரையல் பேலன்ஸில் டெபிட் சைடில் எக்ஸ்பென்சஸ், லாஸஸ், அதுக்கு அடுத்தது வந்து ஆல் த அசெட்ஸ், எதெல்லாம் அசெட்ஸோட ஐட்டம்ஸ் இருக்கோ அது எல்லாமே வந்து டெபிட் சைடில் வந்துடும். கிரெடிட் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்கம்ஸ், கெயின்ஸ், அதுக்கு அடுத்தது லயபிலிட்டிஸோட நேச்சர் எதெல்லாம் இருக்கோ அது எல்லாமே கிரெடிட் சைடில் வந்துடும். ஸோ அப்போ பில்ஸ் ரிசீவபிள் ஒன் ஆஃப் த கரண்ட் அசெட்ஸ், அப்போ டெபிட் சைடில் வந்துடுது. அதுக்கு அடுத்தது பில்ஸ் பேயபிள். பில்ஸ் பேயபிள் அப்படின்னா இட் இஸ் த டாக்குமெண்ட் விச் இஸ் ப்ரிப்பேர்ட் பை த சப்ளையர் அகைன்ஸ்ட் அஸ். நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா when we are going to get any credit from the supplier, credit purchase from the supplier, சப்ளையர் கிட்ட இருந்து நம்ம குட்ஸை வாங்கும்போது அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா they are preparing the document சச் பில்ஸ் பேயபிள் டாக்குமெண்ட் வந்து நமக்கு இது பண்ணுவாங்க. அதில் டியூ டேட் மென்ஷன் ஆகிருக்கும். அந்த டேட்டு முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம we have to pay the amount to them, அவங்களுக்கு வந்து அமௌண்ட்டை கொடுக்கணும். அப்போ இது வந்து பில்ஸ் பேயபிள் அப்படின்றது வந்து சப்ளையர் நமக்கு அகைன்ஸ்டாக ப்ரிப்பேர் பண்ணுறது. பில்ஸ் ரிசீவபிள் அப்படின்றது நாம் வந்து நம்மளுடைய கஸ்டமருக்கு அகைன்ஸ்டாக ப்ரிப்பேர் பண்ணுறது. அப்போ பில்ஸ் பேயபிள்ன்றது ஒன் ஆஃப் த கரண்ட் லயபிலிட்டிஸ் கேட்டகரி. லயபிலிட்டிஸ் வந்து ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அது வந்து கிரெடிட் சைடுக்கு போடும். லயபிலிட்டிஸ் நேச்சரு பில்ஸ் பேயபிள் கரண்ட் லயபிலிட்டிஸு, அப்போ அது கிரெடிட் சைடுக்கு போயிடும். அடுத்தது கேஷ் அட் பேங்க், அதாவது கேஷ் வந்து கம்பெனியோட நேமில் பேங்க்கில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த பேங்க் பேலன்ஸ் வந்து ஒன் ஆஃப் த கரண்ட் அசெட்ஸ், அப்போ டெபிட் சைடில் வந்துடும். ஸோ இதெல்லாம் வந்து இதை வந்து நம்ம எப்படி ஃப்ரேம் ஒர்க்கில் மென்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்றத பார்ப்போம். அதே மாதிரி நம்ம இந்த சேல்ஸ் பர்ச்சேஸுக்கு வந்து இன்னொரு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஐடியாவும் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். சேல்ஸ் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா குட்ஸ் கோஸ் ஃப்ரம் அவர் ஆர்கனைசேஷன். அப்போ நம்மளோட ஆர்கனைசேஷன்லேருந்து குட்ஸ் வந்து வெளியில் போகுது. அப்போ கிரெடிட் வாட் கோஸ் அவுட், எது வெளியில் போதோ ரியல் அக்கௌண்ட் ரூலை கூட நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த ரெண்டுமே வந்து குட்ஸ் அப்படின்றது
குட்ஸ் ரெஃபர்ஸ் டு ஸ்டாக். அப்போ அந்த ஸ்டாக்கை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதை அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ குட்ஸ் வந்து வெளியில போகும்போது when the goods goes from our organization to outside, வெளியில போகும்போது அப்போ கிரெடிட் வாட் கோஸ் அவுட். அப்போ சேல்ஸ் அக்கௌண்ட் வந்து கிரெடிட் சைடில் வந்துடும். பர்ச்சேசஸ் அப்படியே ஆப்போசிட்ல வரும். அப்போ டெபிட் வாட் கம்ஸ் இன். ஸோ எது உள்ள வருதோ அதை வந்து என்ன பண்ணிக்கணும், டெபிட் சைடில் மென்ஷன் பண்ணிக்கணும். அப்போ நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது we are getting the goods from சப்ளையர் கிட்ட இருந்து என்ன பண்றாங்க அப்படின்னா நம்ம குட்ஸை வந்து வாங்குறோம். அப்போ குட்ஸ் வந்து உள்ள வருது அப்படின்னும் போது அப்போ டெபிட் வாட் கம்ஸ், அப்போ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் வந்து டெபிட் சைடில் வருது. ஸோ இந்த கான்செப்ட்லையும் நம்ம எடுத்துப்போம். இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து அமௌண்ட் எதுவுமே கொடுக்கல. ஜஸ்ட் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு டம்மி காலம் மட்டும் கிரியேட் பண்ணிப்போம். அப்போ சீரியல் நம்பர், நேம் ஆஃப் த அக்கௌண்ட்ஸ், டெபிட் பேலன்ஸ், கிரெடிட் பேலன்ஸ் சொல்லிட்டு ஒரு ஃப்ரேம் ஒர்க் கிரியேட் பண்ணிட்டு சேல்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். சேல்ஸ் அப்படின்னும் போது குட்ஸ் வந்து வெளியில போகுது. அப்போ கிரெடிட் வாட் கோஸ் அவுட், அப்போ கிரெடிட் சைடில் மென்ஷன் பண்ணிக்குவோம். பர்ச்சேசஸ் அப்படின்னும் போது குட்ஸ் வந்து உள்ள வருது. அப்போ டெபிட் வாட் கம்ஸ் இன், உள்ள வருது. அப்போ டெபிட் சைடில் மென்ஷன் பண்ணிக்குவோம். டிஸ்கவுண்ட் அலவுட் அப்படின்றது ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்சஸ் கேட்டகரி. அப்போ டெபிட் ஆல் த எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ் அந்த ரூல் அப்ளை ஆகும். அதுக்கு அடுத்தது பில்ஸ் ரிசீவபிள் ஒன் ஆஃப் த கரண்ட் அசெட்ஸ் கேட்டகரி. அப்போது இந்த பில்ஸ் ரிசீவபிள் வந்து அசெட்டோட நேச்சர் டெபிட் சைடில் வந்துடும். ஸோ அப்போ டிஸ்கவுண்ட் அலவுட் வந்து எக்ஸ்பென்சஸ், அதனால டெபிட் சைடில் வருது. பில்ஸ் ரிசீவபிள் கரண்ட் அசெட் டெபிட் சைடில் வருது. பில்ஸ் பேயபிள் வந்து என்ன அப்படின்னா கரண்ட் லயபிலிட்டிஸ் கேட்டகரி. அது லயபிலிட்டிஸோட நேச்சரில் எல்லாமே வந்து கிரெடிட் சைடில் தான் வரும். அதுக்கு அடுத்தது கேஷ் அட் பேங்க் ஒன் ஆஃப் த கரண்ட் அசெட்ஸ் கேட்டகரி. அப்போ அசெட்டோட நேச்சர் வந்து டெபிட் சைடில் வரும். ஸோ இதில் இன்கேஸ் அமௌண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக ரெண்டு சைடும் வந்து டேலி ஆயிருக்கும். இங்கே அமௌண்ட் கொடுக்காதனால ஜஸ்ட் ஒரு டம்மி சிம்பிள் மட்டும் நம்ம போட்டு மென்ஷன் பண்ணி வச்சிருக்கிறோம். தட்ஸ் ஆல், அவ்வளவு.